ஒர்க் பிடிக்கிறதுனால மட்டும்தான் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஓகே. மோஸ்ட்லி ஒரு ஆர்டிஸ்ட்டு வந்து இப்போ அவங்களுக்கு மேக்கப் பண்ண போகிறோன்னா இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது வந்து குரேஷி அண்ணா இருக்காங்களா விஜய் டிவியில். ஸோ உங்களை இருக்கிற டோனை விட ஒரு டோன் எக்ஸ்ட்ரா காட்டுவோம். அதாவது ஒரு பண்ணுறீங்க அட்டன் பண்ணுறீங்கன்னா எந்த மாதிரி நடந்துக்கிறாங்க இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம் உங்களை வந்து ஃபுல் ஃப்ளட்ஜாக விட்டுறாங்களா இல்லை எனக்கு இப்படி தான் வேணுங்கிறத ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க ஒர்க்கில் கேட்குறேன். ஆக்சுவலாக நம்மளோட ஒர்க் பிடிக்கிறதுனால மட்டும்தான் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஓகே நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் இருந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டோ ஹேர் ஸ்டைலிஷோ அவங்க வந்து ஒரு ஸ்டைல் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து நிறைய பேர் நிறைய தெரிஞ்சிருச்சு, நல்லா அட்வான்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி ஒரு ஆர்டிஸ்ட்டு வந்து இப்போ அவங்களுக்கு மேக்கப் பண்ண போகிறோன்னா சொல்லிடுவாங்க, எனக்கு வந்து ரெஃபரன்ஸ் இப்படி தான்ப்பா, ஹேர் இப்படி செட் பண்ணணும், மேக்கப் இவ்வளோ இருந்தால் போதும், ரொம்ப ஹெவி வேண்டாம். ஏன்னா இதை இன்டோர் அவுட்டோர் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் ஒர்க் பண்ணி கொடுப்போம். இல்லை இப்போது வந்து டைமிங் இருக்குது இல்லையா, இப்போது உங்களுக்கு மேரேஜுங்கிறப்போ வந்துட்டு நிறைய டைம் இருக்கும். 3 to 4 5 to 5 ஒரு 2 hours இருக்குன்னா சீரியல்ஸில் நீங்கள் அப்படி பண்ணுறதுக்கு டைமிங் இருக்காதுல்ல. ஏன்னா அடுத்த ஷாட் வச்சுருப்பாங்க, அதுக்கு முன்னாடி ஹேர் வந்து க்ரூம் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க, இல்லை வேறு ஸ்டைலே மாற்றி சொல்லியிருப்பாங்க. அந்த டைமிங் எப்படி பயன்படுத்திக்கிறீங்க? உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸா இல்லை வந்துட்டு டக்குன்னு பண்ணிடுவீங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரு 20 minutes இப்போ ஷார்ட் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா நீங்கள் மேக்கப்பும் பண்ணிக்கணும், ஹேரும் பண்ணியிருக்கோம். மேக்கப் ஒரு ஆள் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஹேருக்கு ஒரு ஆள், 2 பேருமே டோட்டல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த டைமிங் ஃபாலோ பண்ணணும்ல. ஏன்னா எல்லாருமே வெயிட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்காக ஒரு யூனியனே அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால ப்ராப்பராக இருக்கணும். அதில் வந்து ஆர்டிஸ்ட்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. எனக்கு இந்த டைமிங் முடிச்சு கொடுக்கணும்னா அந்த டைமிங் முடிச்சு கொடுக்குற ஆளுங்க தான் கூட வச்சுப்பாங்க. ஓகே. இப்போது நீங்கள் நினச்ச அந்த லெவல் வந்துட்டிங்களா? உங்களோட ஃபீல்டில் யாருக்கு பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை? மேக்கப் பண்ணணும் அப்படின்னா எந்த உங்களோட இது இருக்கும்ல, இவங்களுக்கு பண்ணால் எனக்கு ஒரு நல்லா இருக்கும், நான் இந்த ஃபீல்டில் வந்ததுக்கு நான் வந்து ஃபுல்லாக நான் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னா? நான் சின்ன வயசில் நான் மூவி, அதாவது டிவியில் பார்த்தா விஜய் டிவி ஷோலாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். விஜய் டிவி, ஜீ தமிழ், சன் டிவி. இப்போ வந்து அந்த ஆர்டிஸ்ட் கூட நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு பயங்கர ப்ரௌடாக இருக்குது. ஏன்னா என் ஸ்டார்டிங் என் ஃபேமிலியிலேயே நீ மேக்கப் ஒர்க்கே பண்ணக்கூடாதுன்னு சொன்னவங்க இப்போ நான் ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணுறதை பார்த்துட்டு என் தங்கச்சியே அதே ஃபீல்டில் இப்போ அனுப்பியிருக்காங்க. அவங்களும் இப்போ காஸ்மெட்டாலஜி படிச்சுட்டு சலூனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேக்கப்பும் சென்னை தான், ஓகே, இங்கே தான் இருக்காங்க அவங்களும். என் ஃபேமிலி இப்போ சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து நான் திட்டின ஃபேமிலி இப்போ சப்போர்ட் பண்ணுறாங்க. ரீசன் வந்து நம்ம கரெக்டாக ஒர்க் பண்ணோம்னா எல்லா ஃபேமிலியும் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லை நான் கேட்குறது, இப்போது ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு விஜய் பண்ணணும் அந்த மாதிரி ஆசை தான். உங்களுக்கு யாருக்கு பண்ணணும்னு ஆசை? அப்படி இல்லை, ஆல்மோஸ்ட் நான் எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒர்க் பண்ணணும்னு தான் இருக்குது. இவங்க கூட தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்குது. நிறைய பேர் இருக்காங்க, லிஸ்ட்டு போயிட்டே இருக்குது. இல்லை ஒருத்தர் இது பண்ணிட்டேன்னா எனக்கு ஹாப்பி, நான் வந்த விஷயம் நான் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு, அவங்களுக்கும் நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுல என்ன இருக்குது? அப்படி எதுவுமே இல்லை. எனக்கு வந்து நான் வந்து என்னோட கெரியர் ஃபுல்லாகவே நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கரண்ட்டாக என்ன ஆர்டிஸ்ட் இருக்காங்களோ அந்த ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணுறது. இப்போ ரீசெண்டாக என்னென்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? எந்தெந்த சீரியல்ஸ் நான் பண்ணிகிட்டு இருக்கல. நான் வந்து யூனியன் பீப்புள் கிடையாது, நான் வந்து நான் யூனியன் தான். ஸோ அதனால் அவுட்டோர் ஷூட் பண்ண யாருக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? பர்சனலாக இப்போ நான் நிறைய பேருக்கு நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போகிறதுனால நான் அப்ரோச் பண்ணேன்னா கண்டிப்பாக ஒன் டைம் சரிப்பா ஒர்க் பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்கிற நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது வந்து குரேஷி அண்ணா இருக்காங்களா விஜய் டிவியில். ஸோ அவர் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் ஆமாம் நான் பார்த்ததே கிடையாது இது வரைக்கும். ஏன்னா நான் செம்ம ஹாப்பி, நல்லா அவருக்கு கூட ஒர்க் பண்ண ரொம்ப ஜாலியாக இருக்கும், ஃபன்னாக வச்சுப்பார். எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பேமெண்ட் வந்து கொடுப்பாங்க. பட் ஆனால் இவர் அப்படின்னா நான் ஒர்க் பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறதே எனக்கு பேமெண்ட் பண்ணிடுவார். ஸோ அதை மாதிரி அது ஒரு லைஃப் ஹாப்பியாக இருக்கும், நல்லா இருக்கும். அவர் கூட ஒர்க் பண்ணாலே குரேஷி அண்ணாவா அப்படின்னா எனக்கு ஒரு ஈவெண்ட் இருந்தால் கூட அதை விட்டுட்டு நான் அவர் கூட போய் ஒர்க் பண்ணுவேன். ஸோ அந்த அளவுக்கு ஒன் டே ஃபுல்லாக இருக்குமா? ஆமாம் இருக்கும். அந்த ஷோ முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா நாம் அவரோட பர்சனல் அசிஸ்டன்ட் இருந்தாலுமே நாம் கூட இருக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருவீங்க. அந்த ஒரு இதுதான் எப்போவுமே ஆர்டிஸ்ட் அது மாதிரி வச்சுக்கிறாங்க. இப்போ பர்சனலாக ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கூட இருக்காங்க, நிறைய பேர் பார்த்துருக்கேன். அப்போது உங்களுக்கு அந்த மாதிரி போகிறப்போ யூனியனில் இருக்கிறவங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்களா? நீங்கள் வரீங்க, நாங்கள் தான் இருக்கோம்ல, அவ்வளோ பே பண்ணி நாங்கள் உள்ளே இருக்கோம், நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணி கொடுக்குறீங்களே அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் வராதா?
வருது நிறைய வந்திருக்கு. பர்சனலாகவே நிறைய வந்திருக்கு. நான் பட் ஆனால் ஓப்பனாக சொல்லி ஆர்டிஸ்ட்டு தான் எங்களை கூப்பிட்டாங்க. நாங்கள் வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் சொல்கிற யூனியனில் இருக்க பீப்புள் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க வெளியில் ஏன் கூப்பிட போகிறாங்க? அவங்கள வந்து ஹேர் இப்படி தான் செட் பண்ணணும், ஹேர் இது தான் இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குது, எனக்கு இப்படி இந்த மாற்றி கொடுக்கணும் அப்படின்னா யூனியன் ஆளுங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால் என்னன்னா ப்ரொடியூசர் டீமில் இருந்தே நம்மளுக்கு கால் வரும், நீங்கள் வாங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஒரே ஒரு டைம் தான் நான் வந்து குரேஷனுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தேன். அவருக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு தெரியல. அவர் யூனியன் ஆளுங்களை வந்து மோஸ்ட்லி இந்த ஆங்கரிங் ஷோக்கு அவர் கூப்பிட மாட்டேங்கிறாரு, வெளியில் பர்சனலாக தான் கூப்பிட்டு ஒர்க் பண்ணிக்கிறாரு. ஸோ அப்படி தான் குரேஷியானா உங்களுக்கு கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். புகழ் அண்ணா, பாலா அண்ணா, விஜய்டி ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி பீப்புள் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கரண்ட்டாகவும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போது உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிறதுல நீங்கள் எந்த மாதிரி ஸ்டடி பண்ணுறீங்களா, இல்லை வீடியோஸ் பார்க்குறீங்களா, இல்லை உங்களை நீங்கள் எப்படி மேம்படுத்திகிட்டே இருக்கிறீங்க உங்கள் இதில்? ஸ்டடி பண்ணிட்டும் இருக்கேன். இல்லை ஆர்டிஸ்ட்டு காட்டுவாங்களா, எனக்கு நாளைக்கு வரும்போது இந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காட்டினா நீங்கள் அதுக்கான ரெஃபரன்ஸ் எடுப்பீங்களா? கண்டிப்பாக. அது ஒன்ஸ் வீட்டில் வந்து ஒரு டம்மி இருக்குன்னா, ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னா அந்த டம்மியில் ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஏன்னா அங்கே குறிப்பிட்ட டைம் தான் கொடுப்பாங்க, அதுக்குள்ள நம்ம அந்த முடிச்சிடலாம். ப்ராக்டிஸ் இல்லாமல் போக முடியாது. ஒன்ஸ் நான் எப்போ ஒரு புதுசாக ஒரு ஹேர் டூ ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னாலே கண்டிப்பாக நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போவேன். இப்போ நிறைய வந்து இந்த அம்மன் கெட்டப்பு, காட்ஸ் மேக்கப்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து நாளைக்கு ஒரு ஈவெண்ட்டு கேட்குறாங்கன்னா நான் முன்னாடி நாள் உட்காந்து யார் ஃபேஸ்லையும் போட்டு பார்க்கணும். ஒரு ஐலைனர் எப்படி போடணும், ஒரு லிப்ஸ்டிக் வந்து எப்படி சூஸ் பண்ணணும், அது ஸ்கின்னுக்கு வந்து ஒரு எப்படி அந்த ஸ்கின் டோனுக்கு எப்படி பண்ண முடியும் அப்படின்ட்டு அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸில் தானே வரும். நீங்கள் நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ஹேர் ஸ்டைல்லாம் நீங்கள் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஆர்டிஸ்ட்டுக்கு அவங்களுக்கு என்ன செட் ஆகுங்கிறது எப்படி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தானே அது. அது நம்ம முன்னாடியே அவங்க பிஃபோர் குரேஷி வெள்ளையாக இருக்காருன்னு இல்லை, இப்போ ஃபேராக இருக்காருன்னு வச்சுக்கலாம். இன்னொரு ஆர்டிஸ்ட் வராங்க, அவங்க வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்காங்க. எனக்கு அவருக்கு பண்ண மாதிரி குரேஷி இருக்காரு, அவர் ஃபேராக இருக்காரு. ஒரு டார்க் ஸ்கின்னாக ஒருத்தங்க வரப்போ எனக்கு அவருக்கு பண்ண அதே மேக்கப் எனக்கு பண்ண முடியுமான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏன்னா ஆர்டிஸ்டாக இருக்கிறாங்க, நம்ம ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாது இல்லையா? இப்போ நீங்கள் அவங்ககிட்ட சொல்லிடுங்களா பண்ண முடியாதுன்னு, இல்லை நீங்கள் அதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுவீங்களா? இல்லை, எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஆக்சுவலாக இப்போ வந்து அண்ணா வந்து ஃபேராக இருக்காங்க, நீங்கள் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கீங்க சொல்லிவிட்டு உங்களை இருக்கிற டோனை விட ஒரு டோன் எக்ஸ்ட்ரா காட்டுவோம். அதாவது ஒரு நார்மல் ஸ்கின்னோட க்ளோவை விட ஒரு டோன் எக்ஸ்ட்ரா காமிக்கிறதுனால ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது, நல்லாவே இருக்கும் அப்படி தான் கிடையாது. பட் ஆனால் இவரோட ஸ்கின் டோனுக்கு இருக்க ஃபவுண்டேஷனை இவரோட ஸ்கின் டோனை மாற்றி போட முடியாதுன்னு நான் சொல்லிடுவேன். இப்போது இந்த மாதிரிலாம் காட்டுறாங்களே, இப்போ ரஜினி படத்துலலாம் வந்து அவரை ஒயிட்டாகவே காட்டுறாங்க, அதெல்லாம் எடிட்டிங்கில் தான் பண்ண முடியுமா, இல்லை உண்மையாகவே ஸ்கின்னை வந்து ஒயிட்டாகவே பண்ண முடியுமா? இல்லை, அது மேக்கப் அந்த சொல்கிறேன்ல, அந்த ஸ்கின் டோனும் கொஞ்சம் ஒரு 2 டோன் எக்ஸ்ட்ரா ரியலாக பண்ணுறப்போ ஒரு டோன் தான், அவ்வளோதான் ஏற்றுவோம். ப்ளஸ் வந்து எடிட்டிங்கில் தான் எல்லாம் இருக்கும், மற்றெல்லாம் எடிட்டிங்கில் ஃபில்டர் தான். இப்போ மோஸ்ட்லி எல்லாரும் ஃபில்டர் தான், மேக்கப்பே வேண்டாம் எனக்கு ஃபில்டரே போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிட்டு செல்ஃபாக மேக்கப் போட்டுக்கிறாங்க. பட் ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட்டை பண்ணுற மேக்கப் செல்ஃப் மேக்கப் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது மாதிரி அதான் ஏன்னா நீங்கள் பண்ணுறப்போ அது ப்ராப்பராக இருக்கும், ஒரு ஆர்டிஸ்ட்டே பண்ணிக்கிறப்போ ஃபுல்லாக இருக்காது. அது வந்து அவங்களோட ஃபீலுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு ஆர்டிஸ்ட்டாக பண்ணும்போது ஒரு டேரக்டர் வந்து சொல்லிடுவாங்க, இந்த கேரக்டருக்கு இந்த மேக்கப் போதும், இவ்வளோ லைனர் போடுங்க, இவ்வளோ லிப்ஸ்டிக் போடுங்க சொல்லுவாங்க. பட் ஆனால் ஒரு செல்ஃப் க்ரூமிங் பண்ணுற ஒருத்தவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி க்ரியேட் பண்ணிப்பாங்க. இப்போ உங்கள் டூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, மேக்கப் கிட்ஸ், அந்த இதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? ஒரு ப்ரஷ் கிட் எடுத்துக்கிட்டோன்னா அட்லீஸ்ட் நம்ம ஒர்க் பண்ணுறதை பொறுத்து தான், அது ப்ராப்பராக க்ளீன் பண்ணி ஒர்க் பண்ணோம்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு நல்லாவே ஒர்க் பண்ணும். ஒரு ப்ரஷ் கிட் எடுத்தோன்னா ஒரு 2 இயர்ஸ். அதுக்கு மேலே அந்த பிரிசில்ஸ் வந்து, அதாவது ஒரு நல்ல ப்ராடக்ட் நான் சொல்கிறேன், அது பிரிசில்ஸ் தான் கொஞ்சம் டேமேஜ் ஆனால் கண்டிப்பாக மாற்றிடும். ஏன்னா குத்தக்கூடாது, ப்ரஷோட அந்த பிரிசில்ஸ்லாம் குத்தக்கூடாது. ஒரு டூல்ஸ் யூஸ் பண்ணோன்னா அது வாரண்ட்டி இருக்கும். ஸோ அது எவ்வளோக்கு நல்லா ஒர்க் பண்ணுறோமோ அவ்வளோக்கு ஒர்க் பண்ணலாம். சர்வீஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக மாற்றிட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். கரண்ட்டாக என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த டூல்ஸ் நல்லா இருக்கா ஒர்க் பண்ணலாம், அப்டேட் ஆனால் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பஞ்செல்லாம் வச்சு டச் பண்ணுவாங்கல்ல, இப்போ அதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக வாஷ் பண்ணிடுவீங்களா, இல்லை வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணிடுவீங்க? எப்படி சொல்கிறது, இந்த டிஷ்யூ, வெட் டிஷ்யூ இது அதை மாதிரி தான். அது ஆக்சுவலாக இந்த வெட் கிளாத்துன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒரு 1 டே யூஸ் பண்ணால் நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ணி ஒரு 2 நாள் யூஸ் பண்ணலாம் இந்த கிளாத்துங்க, அவ்வளோதான்.
ஒரு பிளெண்டர் யூஸ் பண்ணுறோம்னா அது ப்ராப்பராக வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டீம் அதாவது ஒரு ப்ரஷ் கிட்டோ ஒரு ஹேர் டூல்ஸோ அதாவது கோம் இதை மாதிரி சொல்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது. அதாவது வெயிலில் காய வச்சு அப்படிலாம் பண்ணக்கூடாது. நல்ல ஒரு ப்ராப்பர் டெம்பரேச்சரில் ட்ரை வேஸில் வச்சு ஃபேன் காற்றுல நல்லா ட்ரை பண்ணாலே போதும். அதில் ஸ்டீமில் மந்த்லி ஒன்ஸ் பண்ணுவீங்களா இல்லை நான் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒர்க் பண்ணாலே வாஷ் பண்ணிட்டு டெய்லியுமே ஒர்க் பண்ணேன். ஒருத்தவங்க பண்ணுறோம்னா நெக்ஸ்ட்டு அதே ப்ராடக்ட்டோ அதாவது அதே ப்ரஷ் கிட்டோ கோமோ நான் அதே மற்ற ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ண மாட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு ரிட்டன் அப்படி தான் யூஸ் பண்ணேன். அப்படி தான் பண்ணுவேன். இப்போது வந்து புகழ் இருக்காரா, அவர் முடியல கொஞ்சம் சுருளாக இருக்கும், கருசு அதெல்லாம் ஸ்ட்ரைட்னிங் பண்ணால் எவ்வளோ நாள் இருக்கும்? அது அப்படி இப்போது நான் நார்மலாக ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறோம். இன்றைக்கி ஈவெண்ட்டுக்கு வந்து இவருக்கு வந்து ஹேர் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரைட்டாக வேணுன்னா அந்த ஸ்ட்ரைட்னிங் அன்னைக்கு மட்டும்தான் இருக்கும். நம்ம ஒரு சலூனில் போய் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறோன்னா அது வந்து கரெக்டிங் பண்ணுறது ஸ்மூத்னிங் பண்ணுறது சொல்லுவாங்க. அது வந்து 3 months 6 months இருக்கும். நம்ம வந்து அன்னைக்கு மட்டும் யூஸ் பண்ண போகிறோன்னா அது 1 day 1 wash வரைக்கும் தான், ஒரு வாஷ் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நார்மல் ஸ்ட்ரக்சருக்கு மாறிடும். அதெல்லாம் அவ்வளோதான். அது எப்போவுமே இருக்காது, பெர்மனெண்ட்டாக இருக்கணுன்றதா சலூன் போகணும். அதுக்கெலாம் அதுதான் அந்த கெரட்டின் சொல்கிறது, ஸ்மூத்னிங் சொல்கிறது, அதுதான் அந்த ஃபுல் ஸ்ட்ரைட்னிங் இருக்கிறது. அது பண்ணால் ஒரே மாதிரி எப்போவுமே முடி கட் பண்ணுற வரைக்கும் அது அதான் 3 months ஒன்ஸ் அது நார்மல் ஸ்ட்ரக்சருக்கு மாற ஆரம்பிச்சிடும். அது வளர அது மாதிரி அந்த ஹேர் தான் வரும். இப்போது டெய்லியும் மேக்கப் பண்ணுறவங்களுக்கோ இல்லை ஆர்டிஸ்ட்டுக்கோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த மாதிரி மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள், ஃப்ரீ டைம்லாம் இப்படி வேண்டியதில்லை, மேக்கப்போடையே இருக்கணுமோ, இல்லை இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் மட்டும் டெய்லி அப்ளை பண்ணுங்கள், உங்கள் ஸ்கின் நல்லா இருக்கும் அப்படின்னா ஒரு நார்மல் பீப்புள்ஸ்க்காக இருந்தாலும் சரி ஆர்டிஸ்ட்னு என்ன சொல்லலாம்? எப்படி இருக்கும்? மோஸ்ட்லி ஸ்கின் மெயின்டைன் பண்ணிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். அது எவ்வளோ மேக்கப் போட்டாலும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபுல் வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டோம்னா நம்ம மேக்கப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் அதுவே டெய்லி பேஸில் மேக்கப் போடுற ஒரு ஆர்டிஸ்ட்டை கேட்டிங்கன்னா இல்லை வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. அவங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாங்கன்னா ஓகே. பட் ஒரு மிடில் கிளாஸில் இருக்க ஒரு பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா இல்லை வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரெகுலராக ஒரு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிட்டு தான் கண்டிப்பாக ஸ்கின் டேமேஜ் ஆகும். எவ்வளோ ப்ராப்பர் மெயின்டெனன்ஸில் தான் ப்ராப்பர் ஃபுட்டு எடுத்துக்கிறதுல இருக்குது. நம்ம நேச்சுரல் ஸ்கின்னில் நீங்கள் இருந்தாலே பெஸ்ட்டு. வீட்டில் இருக்கும்போது மேக்கப் போட வேண்டாம். வெளியில் ஜஸ்ட் இங்கே பக்கத்தில் போகிறோம் அப்படின்னா வேண்டாம். ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு மீட்டிங் இருக்குது, இது மாதிரினா கண்டிப்பாக ஒரு நான் பார்த்துருக்கேன் நிறைய ஆர்டிஸ்ட்டு மேக்கப் இல்லாமல் பார்க்கும்போது அவங்க ஃபேஸ் ஸ்கின்னு ரொம்ப பிளாக் ஆன மாதிரி ஆயிடுது. அந்த க்ரீமோ எல்லாம் பயன்படுத்துறதுனாலயா இல்லை அவங்க கலரே அதுதானா? இல்லை ப்ராப்பராக தூங்காமல் இருந்தாலே ஆகிடும். அது மாதிரி ஸ்கின் டயர்ட் ஆகிடும். ஆமாம், கண்டிப்பாக கரெக்டாக தூங்கணும். ட்ராவல் பண்ணுறாங்க, ஷூட்டு கண்டினியூவாக போகுதுன்னா கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்தால் தான் அவங்க அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். அவ்வளோ. இப்போது உங்களுக்கு இந்த ஃபீல்டில் இருக்கிறது ஹாப்பியாக இருக்கா? நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்களா இல்லை நம்ம தப்பாக சூஸ் பண்ணிட்டோம், இது வேறு நம்ம இன்ஜினியராகவே இருந்திருக்கலான்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களா என்றைக்காவது? சம்டைம் நான் யோசிச்சு அதான் ப்ராப்பராக அந்த ஸ்கின் மெயின்டைன் பண்ணுறதை தாண்டி நம்ம யூஸ் பண்ணுற டூல்ஸுங்க ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஒரு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணால் கைப்படாமல் யூஸ் பண்ணணும். அதுக்கு தான் அந்த ஸ்டீல் பிளேட்டு ஸ்பேட்ச்லான்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த மேக்கப் கிட் கூட வரும். அதால் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணணும், கைப்படாமல் நீங்கள் யூஸ் பண்ணணும். அவ்வளோதான். எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஹைஜீனிக்காக இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்கள் ஸ்கின். இப்போது முதல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பெரியவங்களாம் அந்த கடலை மாவு டெய்லி போட்டு குழி அதுவே போதும், டெய்லி முகத்துக்கு மஞ்சள் போடு, இதுவே உனக்கு வந்து ஆன்டிபயோட்டிக், உனக்கு பிம்பிள்ஸ்லாம் வராதுன்றாங்க. இப்போது அதுவே நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் ஓகே தான், அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குன்னு நீங்கள் மனசு தொட்டு சொல்லுங்கள், எது நல்லது? ஆக்சுவலாக அதுதான் பெஸ்ட்டு. அப்போது சாப்பிட்ட ஃபுட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஃபுட்டுன்னு இருக்குது. அந்த ஃபுட்டு நம்ம ப்ராப்பராக ஃபுட்டு எடுக்கிறதுல எல்லாமும் இருக்குது. ஜங்க் ஃபுட் எடுத்தால் கண்டிப்பாக ஃபேட் ஆகும், ஸ்கின் ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறையா இருக்குது. அதாவது எப்படின்னா இந்த அப்போலாம் மார்னிங் சாப்பிடுவோம், நைட்டு 10 மணி நேரம் தூங்கிடுவோம். இப்போ அப்படி இல்லை, நைட்டு ஃபுல்லாக ஹோல் நைட்டு ஒர்க் பண்ணுறோம், சரியாக தூங்காமல் இருக்கிறது, ஜங்க் ஃபுட் எடுக்கிறது. ப்ராப்பர் ஃபுட்டு எடுத்தாலே அந்த நார்மல் வீட்டில் இருக்க ப்ராடக்ட் வச்சு ஸ்கின் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் அப்டேட் ஆகிடுச்சு நிறைய விஷயம். இப்போ வந்து நார்மலாக ஒரு சலூன் போனால் கூட கண்டிப்பாக எல்லாருமே ஒரு நார்மல் ஃபேஷியல் பண்ணிக்கிறாங்க.
அது ஒரு அப்டேட் ஆக ஆக ஒரு நீட் ஆகிடுச்சு எல்லாருக்குமே. அவ்வளோத்தும் பொல்யூஷனும் இருக்குது இங்கே. சென்னைன்னு மோஸ்ட்லி எல்லா இடமும் அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ வெளியில் போயிட்டு வந்தால், வெளியில் போகிறேன்னா ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற அந்த கண்டிஷன் வந்துருச்சு எல்லாமே. இப்போது நார்மல் பீப்புள்ஸ் கேட்குறேன், இப்போ டெய்லி ஒர்க் பண்ணிட்டு இந்த மாதிரி டஸ்ட்லாம் வராங்க இல்லையா, அவங்க நைட்டு தூங்கும்போது எந்த மாதிரி ஃபேஸை மட்டும் இது பண்ணிக்கணும், ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும், இல்லை அந்த இதெல்லாம் எடுக்கணும், டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணால் என்ன பண்ணலாம்? வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு கேட்க கெமிக்கல் இல்லாமல் என்ன பண்ணால் அவங்களுக்கு? இப்போ நிறைய பேர் இந்த மில்க் யூஸ் பண்ணுறாங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணுறாங்க, இல்லை கடலை மாவு போடுறாங்க, இல்லை இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சொல்ல முடியுமா? அப்படி எப்படின்னா நார்மலாக ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு, எப்படி சொல்ல, இந்த மெடிக்கல் நீங்கள் போனீங்கன்னா கிடைக்கும் விட்டமின் இ டேப்லெட்னு ஒன்று இருக்குது. ஓகே. ஸோ வந்து அது சீரம் வாங்க முடியல அப்படின்னா அந்த டேப்லெட் இருக்குல்லையா, அந்த கேப்சிகம் வந்து நீங்கள் அதில் இருக்க அந்த டேப்லெட் இருக்க அந்த ஆயில் வந்து ஜஸ்ட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு சிம்பிள் மசாஜ் டெய்லியும் போடலாமா? 2 days ஒன்ஸ் அப்படி நீங்கள் பண்ணாலே போதும். டைரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அது என்ன காஸ்ட் வரும்? ஒரு 50 rupees ஒரு கேப்சூல், ஒரு 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 அட்டை. ஒரு அட்டை எவ்வளோ? 12 இருக்குமா? 12 இருக்கும். ஓகே, பரவாயில்ல. அது ஒரு நார்மல் ப்ரைஸ் தான். ஸோ அது நீங்கள் யூஸ் பண்ணனா பெட்டராக இருக்கும். ஓகே சார், ரொம்ப தேங்க்யூ சார். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா சொன்னீங்க, மக்களுக்கு நிறைய பயன்படும் நான் நினைக்கிறேன். உங்களோட பிஸி ஷெடியூலில் எங்களுக்காக வந்து பேசுகிறதுக்கு ரொம்ப நன்றி சார்.